ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு தரமான மூவி. நம்ம எல்லாருக்குமே இந்த பேபி சீட்டிங்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மோஸ்ட் ப்ராபப்லி தெரிஞ்சிருக்கும். அதாவது வீட்டுல பெரியவங்க இல்லைனா சின்ன குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்காக வெளியில இருந்து ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பேபி சீட்டிங் பாக்குறவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் பார்ப்பாங்க. அந்த வகையில குளத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாத்துக்கிறதுக்காக போறாரு. அப்படி வந்து அங்க போனவர் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிலைமை வந்து கைமீறி போயிடும். அப்படி அந்த வீட்டுல வந்து என்ன இருக்கு, அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு, அந்த வீட்டுக்கு போனா அவரு கடைசியில உயிரோட தப்பிச்சாரா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் 2020 வெளியான கேவெட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பழைய வீட்டை வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ஒரே ஒரு பொண்ணை தவிர்த்து. இது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு பேரு வந்து ஓல்கா. அவளை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கா. அவ மூக்குல இருந்து ரத்தம் வேற கசியுது. அது மட்டும் இல்லாம கையில ஒரு பொம்மையும் வேற வச்சிருக்கா. அவ அந்த பொம்மையை வச்சு இங்கேயும் அங்கேயுமா காட்டும் போது அந்த பொம்மையில இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. ஆனா ஒரு கதவு கிட்ட அந்த பொம்மையை தூக்கி காட்டும் போது அந்த பொம்மை தானே ட்ரம்ஸ் பிளே பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அந்த டோருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா அது வந்து ஒரு பழைய பேஸ்மெண்ட். ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட ரொம்ப நாளா யாருமே அங்க போயிருக்க மாட்டாங்க. கீழே போன உடனே அந்த பொம்மையை தூக்கி காட்டும் போது திரும்பவும் அது வாசிக்க ஆரம்பிக்குது. அது கரெக்டா எதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சிம்னியை தான் காட்டுது. அந்த சிம்னியை பார்த்தாலே தெரியும் கம்ப்ளீட்டா அது வந்து மூடப்பட்டிருக்கு. இந்த சிம்னிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த இந்த பொம்மை வந்து காட்டி கொடுக்குது அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. அதனாலே அவ என்ன பண்றானா, அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த கார்ட்போர்டை லைட்டா அறுக்க ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி அதுல வந்து ஓட்ட போட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவ பார்க்கும்போது அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா இங்க நம்ம படத்தோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. இவர் பேரு வந்து ஐசக். நம்ம ஹீரோ வந்து வீட்டுல இருக்கும்போது மோ பேரட் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வரா. நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்கிட்ட கைவசம் ஒரு வேலை இருக்கு, உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீ அதை பண்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். என்ன வேலை? பேபி சிட்டிங் அப்படின்னு அவன் சொல்றான். என்னோட அண்ணன் எட் போன வருஷம் வந்து இறந்துட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கு, அவ பேரு வந்து ஆல்கா. அவளுக்கு அந்த வீட்டை விட்டு வர மனசே இல்ல. அதனால நீ அங்க போய் ஒரு 5 நாள் மட்டும் அவளை நீ பாத்துக்கிறியா? நான் உனக்கு ஒரு நாளைக்கு $200 தரேன். சரி, உன்னோட அண்ணன் எப்படி இறந்தான்? அதுக்கு அவன் சூசைட்னு அவன் சொல்றான். அப்ப அந்த பொண்ணோட அம்மா அவ காணாம போய் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு. சரி, இவ்வளவு பண்றியே, பேசாம நீயே அங்க போய் இருக்கலாமே, உனக்கு காசும் மிச்சமாகும். இல்ல என்னால எல்லாம் ரொம்ப நாள் அவ கூட இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு கொஞ்சம் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேற இருக்கு. அப்பனா $200 ஒரு நாளைக்கு இல்லையா, சும்மா அந்த வீட்டுக்கு போய் அவளுக்கு கம்பெனி கொடுக்கணும். இதுல வேற ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்படியே கட் பண்ணி டைட்டில போட்டு அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் அங்க எந்த ஒரு வீடுமே இல்ல. நம்ம ஹீரோக்கு வேற ஒண்ணுமே புரியல, எங்க இந்த வீடு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஐலாண்ட்ல இருக்கு பாரு அப்படின்னு அவன் கை காட்டுறான். நீ இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. ஆமா நான் சொன்னேன். இல்ல நீ சொல்லல. நான் என்ன சொன்னேன்? அந்த வீடு வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, இதை நான் உன்கிட்ட தெளிவாவே சொன்னேன். இப்ப அந்த வீட்டை சுத்தி தண்ணி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனா மோ வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கூட்டிட்டு போறாப்ல. நம்ம ஹீரோக்கும் இதுவும் சரியா விளங்கவும் இல்ல. ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் வியர்டா இருக்கு. அந்த வீட்டுக்கு போகணும்னாலே ஒரு போட் வழியா தான் போயாகணும். அப்படி வந்து இவங்க போட் வழியா அந்த கரையில இருந்து இன்னொரு கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் ஆழமா அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி நடந்து தெரிஞ்சு ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்து அவங்க சேர்றாங்க. அந்த வீட்டை பார்க்கவே ரொம்ப பழைய வீடு மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்த உடனே அந்த ரூம் ஃபுல்லாவே சில கம்யூனிகேஷனுக்காக நிறைய டிவைசஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது மூலமா ஓல்கா கிட்ட அவர் பேச ட்ரை பண்றாரு. இப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது சரி, இந்த இடத்துல வேற யாராவது வாழ்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது நரியோட குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நீ நரி அழுகிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்கியா என்ன? அது கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் கேர்ள் அலற சத்தம் மாதிரி இருக்கும். சரி, இப்ப அதை விடு, நம்ம இப்ப மேட்டருக்கு வருவோம். உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்கா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுவா. அவளுக்கு யாரும் அவளோட ரூம்குள்ள போறது பிடிக்காது. அதுவும் குறிப்பா ராத்திரி நேரத்துல அவ ரூம்குள்ள போறது சுத்தமாவே பிடிக்காது. அதனாலேயே நான் உனக்காக ஒண்ணு கொடுக்கணும், நீ கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஒரு ரூம்ல இருந்து சங்கிலியால செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வரான். கிட்டத்தட்ட அதை பார்க்க ஷர்ட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு லீஷ். இதை வந்து நீ போட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியவே முடியாது. இங்க பாரு, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு யூனிஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுன்னு நினைச்சுக்கோவே. கண்டிப்பா கிடையாது, இது கைதிக போடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு, எனக்கு நேரம் இல்ல. இங்க பாரு, முதல்ல நீ இந்த ஐலாண்ட பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. அப்புறம் அந்த ஆல்கா அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு என்னெல்லாமோ சொல்ற. அதுக்கப்புறமா இந்த லீஷ வந்து என்ன நீ போட சொல்ற. இங்க பாரு, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். சரி, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஆல்காவோட ரூமுக்கு வந்து அவனை கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்க்கும்போது அவ கண்ணை ரெண்டையும் மறைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இது ஒரு போபியா மாதிரி தான். இங்க பாரு, இவளால உனக்கு எந்த பிரச்சனை
பிரச்சனையும் வராது. நீ அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறமா தான் என்னால இங்க இருந்து போகவே முடியும். அதனால தயவு செஞ்சு இதை நீ கொஞ்சம் ஏத்துக்கோவே அப்படின்னு அவன் கேட்கிறான். சோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இதுக்கு சரிங்கிறாரு. அவனும் என்ன பண்றான்னா அந்த லீஷ் எடுத்து அவன் மேல வந்து போட்டு விடுறான். அது கூடயே ஒரு பூட்டையும் போட்டு அதை லாக் பண்ணி அந்த சாவிய ஆல்காவோட ரூம்ல இருக்கிற ஒரு டேபிள் மேல வைக்கிறான். இப்ப இந்த லீஷ போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவால ஆல்காவோட ரூம் வரைக்கும் தான் வர முடியுமே தவிர ரூம்குள்ள போக முடியாது. சோ அதுக்கப்புறமா இந்த மோ பேரட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். நம்ம ஐசக்கு இனி 5 நாள் இந்த இடத்துல தான் இருந்தாகணும். அதனாலே அந்த வீட்டெல்லாம் அவன் வந்து சுத்தி பாக்குறான். அப்படி சுத்தி பார்க்கும்போது வீட்டோட பேக் சைட்ல ஒரு நாய் இருக்கிறத கவனிக்கிறான். அதுக்கு வந்து அங்க இருக்கிற சாப்பாடை எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸ் பண்றான். அப்படியே அவனோட அண்ணனோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த லீஷ்ல வந்து ஒரு சங்கிலி வந்து கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. இந்த சமயத்துல அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ்ல இருந்து ஏதோ ரொம்ப வியர்டான சத்தம் வருது. இதை பார்த்த உடனே அவனும் என்ன பண்றான்னா ஆல்காவோட ரூமுக்கு போய் செக் பண்றான். அங்க வந்து பார்த்தா அவ திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்கா. சரி அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா ஒரு பொம்மை ட்ரம்ஸை தட்டிட்டு இருக்கிற மாதிரி, அந்த ட்ரம்ஸோட சத்தம் வந்து அவனுக்கு கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து போறாப்ல. சோ இப்ப அப்படியே ராத்திரி ஆகுதா, நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு போறாரு. அந்த ரூம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த ரூமுக்கு வந்த உடனே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு போட்டோ பாப்பான் பாருங்க, அதை பார்க்கவே ரொம்ப வியர்டா இருக்கும். கூடவே அந்த போட்டோல இருக்கிற ஒரு பெண்மணி கையில நாம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பொம்மையுமே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து அதை பெருசா எடுத்துக்காம படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா மேல மாட்டி வச்சிருந்த அந்த போட்டோ கலண்டு கீழே விழுந்து கிடக்குது. அதோட முகம் வேற ரொம்ப பயங்கரமா இருக்கா. அதனால இவர் என்ன பண்றாருன்னா லைட்டா பயந்து போய் அந்த போட்டோவை எடுத்து திருப்பி வைக்கிறாரு. சரின்னு திரும்பவும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது. இந்த தாடி என்னடான்னு பார்த்தா இவர் போய் திருப்பி வச்சிருந்த அந்த போட்டோ திரும்பவும் பழைய மாதிரி வந்து நிக்குது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த போட்டோ வந்து திருப்பி வச்சுட்டு இந்த தாட்டி அந்த போட்டோவை பார்த்த மாதிரியே படுத்து தூங்குறாரு. அந்த மாதிரி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த போட்டோ அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. அதை போய் எடுத்து பார்க்கும்போது அதோட கண்ணு முன்ன இருந்த மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல இருந்து யாரோ பேசுற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அவரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே கட் பண்ணி இதை எல்லாமே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு நேரம் வெளியில வர்றாரு. வெளியில வந்தாலும் அவரால் குளிர தாங்கவே முடியல. அந்த மாதிரி வெளியில வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு கபோர்ட்குள்ள இருக்கிற ஒரு பொம்மையை வந்து பாக்குறாரு. இந்த பொம்மை என்ன பொம்மைன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோமே அந்த பொம்மையை வெளியில எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்க உட்காரும் போது திடீர்னு அங்க ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அதை கேட்ட உடனே அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள அறையில இருந்து ஆல்கா கையில ஒரு வில்லம்போட வெளியில வரா. அவ என்ன சொல்றானா அது வெறும் ஒரு ஃபாக்ஸ் தான், நீ அதோட சத்தத்தை கேட்டு பயப்படாத அப்படின்னு அவ சொல்றா. இவ கையில வேற இது இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பயமா இருக்கு. உனக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட அப்பாவும் அங்கிளும் என்ன நரிகளை வேட்டையாடுறதுக்காக வெளியில கூட்டிட்டு போவாங்க. அப்பா எனக்கு எதை கத்தும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது என்னால நெருப்பு மூட்டாம இந்த இடத்துல இருக்கவே முடியறது இல்ல. உன்னால இங்க நெருப்பு மூட்ட முடியாது, ஏன்னா இந்த சிம்னி பிளாக் ஆயிருக்கு. என்னோட அம்மா தான் இதை வந்து மூடினாங்க. பேரட் சொன்னா உன்னோட அம்மா வந்து காணாம போயிட்டாங்களே, நீ அவங்கள கண்டுபிடிக்க நீ எதுவுமே பண்ணலையா? என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் அவர் கேக்குறாரு உன்னோட அப்பாவும் பேரட்டும் ரொம்ப நெருக்கமானவங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பேரட்டை விட்டா இப்ப சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல அப்படி சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னு ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறா. அந்த போட்டோல அவங்க அப்பாவும் பேரட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு அவன் சொன்னா. ஆமா, அதுவும் அந்த பேஸ்மெண்ட்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு போபியாவால அஃபெக்ட் ஆயிருந்தாரு. அதனாலேயே மனசை வெறுத்து இந்த வில்லம்ப வச்சு அவர் தன்னை கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மா விளாட்டா எங்க அப்பா மேல நீ போட்டிருக்க இல்லையா அந்த லீஷ், அதை போட்டு விட்டு லாக் பண்ணி அந்த சாவியை கொடுக்காம விளாண்டாங்க. எங்க அப்பா காலையில எந்திரிச்சு அந்த சாவியை கொடுன்னு அவர் கெஞ்சினாரு. ஆனா அவங்க தரவே இல்ல. ஒரு கட்டத்துல அவங்க அந்த சாவியை முழுங்கவும் செஞ்சுட்டாங்க. எங்க அப்பாக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு தடவையும் அந்த சாவியோட இன்னொரு காப்பிய தான் கழுத்துல செயின் மாதிரி போட்டுக்கிட்டு எங்க அப்பாக்கு விளையாட்டு காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப வரைக்கும் புரியல எங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. ஒரு தடவை எங்க அப்பா பேஸ்மெண்ட் கீழே வரைக்கும் போனாரு. ஆனா திரும்ப மேல வரலான்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த பயத்திலேயே அவர் பாதி செத்துட்டாரு. அதனாலேயே எங்க இந்த இடத்துல தனியாவே இறந்து போயிருவோமோ அப்படின்னு பயந்து போய் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி அவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேரா அவளோட ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஐசக் என்ன பண்றாருன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற ஒரு டோர் இருக்கும் இல்லையா, அதை வந்து லாக் பண்ணிட்டு திரும்பவும் அங்க இருக்கிற அந்த சேர்ல வந்து உட்கார்றாரு. அவருக்கு நேரா அந்த பொம்மை வேற ஒரு மாதிரி விகாரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி கொஞ்சம் அசதியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொம்மை
தான் ட்ரம்ஸை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. இவர் இதை பார்த்த உடனே ஹலோ அப்படின்னு சொல்லும்போது அது திரும்பவும் வாசிக்குது. மறுபடியும் கூப்பிடுறாரு, திரும்பவும் வாசிக்குது. நம்ம ஹீரோவும் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இது ஏதோ இருக்கிற பேட்டரியில ஓடுது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அவர் படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாட்டி அது பயங்கரமா வேகமா வந்து அது ட்ரம்ஸை வந்து ப்ளே பண்ணுது. இவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடி பார்த்தா அந்த டோர் அது மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அந்த பொம்மை ட்ரம்ஸை ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அந்த டோர் ஓபன் ஆயிருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஆல்கா தான் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொம்மை மறுபடியும் ட்ரம் அடிக்குது. அதனால இந்த தாட்டி என்ன பண்றாருன்னா அந்த பொம்மையும் எடுத்துக்கிட்டு கையில ஒரு பெரிய இரும்பு ராடையை எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட் வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. நான் மறுபடியும் கேட்கிறேன் உள்ள யாராவது இருக்கீங்களா? அதுக்கும் அந்த பொம்மை சிக்னல் கொடுக்குது. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தையுமே நோட்டீஸ் பண்றாரு. அவர் போட்டிருக்காரு இல்லையா அந்த லீஷ், அதுல கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி இந்த இடத்துல தான் மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. சரி இங்க எதுவும் இல்ல போல, நம்ம திரும்ப மேலேயே போல அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அங்க மூடப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு சிம்னி, அதுல இருந்து சத்தம் வர்றத அவர் கவனிக்கிறாரு. ஆனா அதுல போய் பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால அவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா அது எங்க பார்த்தாலும் ஒரே சத்தமா வருது, இந்த தாட்டி உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லைட்டை எடுத்துட்டு போய் அதுல அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள ஒரு செத்த போனா இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அவ்வளவுதான், மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பொம்பளையோட கழுத்துல இருக்கிற செயின்ல ஒரு கீ இருக்கிறத கவனிச்சதுக்கு அப்புறமா தான் இது ஆல்காவோட அம்மாங்கிறதே அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா நேரா ஆல்காவோட ரூமுக்கு போறாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா அவ திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிடுறா. சரி உள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செயின் வந்து அவர் உள்ள போக விடுறது இல்ல. ஏன்னா அந்த செயினை போட்டிருக்கிற வரைக்கும் அவரால் அவரோட ரூம் கிட்ட வரைக்கும் தான் போக முடியுமே ஒழிய அவரால் அந்த ரூம்குள்ள போக முடியாது. அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒரு பிளான் பண்றாரு. அங்க இருக்கிற டெலிபோனுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் வந்து இருக்கும், அது வழியா போய் அங்க இருக்கிற ஒரு க்ளோசிங்கை வந்து திறந்துட்டு அது வழியா கையை விட்டு அந்த டெலிபோனை வந்து எடுக்கிறாரு. அந்த டெலிபோன் மூலமா பேரட்க்கு கால் பண்ணும்போது அவன் முதல்ல கேட்கிற விஷயமே உன்னால எப்படி போன் பண்ண முடிஞ்சது, ஆல்காவோட ரூம்குள்ள எப்படி நீ போன அப்படின்னு தான் அவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஐசக் என்ன சொல்றாருன்னா இப்ப அதெல்லாம் விஷயம் கிடையாது, ஆல்காவோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரோ அவங்களை கொலை பண்ணி பேஸ்மெண்ட் கடியில மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஆல்காவுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு இல்ல தெரியாது அப்படின்னு நம்ம ஐசக் சொல்றான். சரி நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவளை வந்து நம்ப முடியாது அப்படிங்கறக்காக அந்த டோரை லாக் பண்ணி அதை சாவியை வச்சு பூட்டும் போட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் அவளால வெளியில வர முடியாதா? அதுக்கப்புறமா அவர் திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த சங்கிலியை எப்படியாவது கழட்ட முடியுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அப்ப அந்த சமயத்துல தான் அந்த வீட்டுல வந்து கம்யூனிகேஷனுக்காக ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அது மூலமா ஆல்கா வந்து ஐசக்க வந்து கூப்பிடுறா. இந்த மாதிரி நான் அடப்பட்டிருக்கேன், என்னோட ரூம்ல இருந்து என்ன திறந்து விடு அப்படின்னு அவர் சொல்றா. அதுக்கு ஐசக் என்ன சொல்றாருன்னா உன்னோட அங்கிள் வந்து இங்க வந்துட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு ஐசக், நான் எங்க அம்மாவை கொலை பண்ணல, இத பண்ணது என்னோட அப்பாவும் அங்கிளும் தான். இப்ப என்னோட அங்கிளுக்கும் வேற நீ சொல்லிட்டியா, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் உன்னை சும்மா விடுவாருன்னு நீ நினைக்கிற? சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் ஆல்காவோட ரூம்க்கு வந்து போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா மேல இருக்கிற கண்ணாடி மூலமா அந்த வில்லம்ப செவுத்துக்கிட்ட வச்சுட்டு நீ அங்கிருந்து விலகி போ அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன மாதிரியே அவளும் அப்படியே பண்றா. அவரு வந்து அதை எடுத்து மாத்திட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, கிட்டத்தட்ட இது என்னோட அப்பாவோட பிளானா, அதுக்கு என்னோட அங்கிள் உதவி தான் பண்ணிருக்காரு, அது மட்டும் இல்லாம நானும் அந்த பணத்தை பார்த்துட்டேன், சரி நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டா. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருந்து யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அவரும் யார் அது அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பார்த்தா ஆல்கா ஒரு ஜாக்கெட்டை போட்டிருக்கா. அது யாரோடதுன்னு தெரியுதா? நம்ம ஹீரோவோட அண்ணனோடது. இதை உன்னால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அது என்னோட அண்ணனோடது, நீ அன்னைக்கு இங்க வந்துட்டு போகும்போது இதை நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு அவ சொல்றா. இங்க பாரு, நான் இங்க வந்ததே கிடையாது, நீ இங்க வந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையே நான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன். பேரட் தான் உன்னை இங்க அனுப்பினா, எதுக்காக உனக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? என்னோட அப்பா பேஸ்மெண்ட்ல இருக்கும்போது யாரோ லாக் பண்ணிட்டாங்கன்னு, அந்த டோரை லாக் பண்ணதே நீ தான் அப்படின்னு அவ சொல்றா. இதை எல்லாத்தையுமே யாரு பேரட்டா சொன்னா? ஆமா, அது மட்டும் இல்லாம நீ இதை எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு அவர் சொன்னாரு. இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன விளையாடுறீங்களா? யாராவது ஒருத்தன் கொலை பண்ணதை மறக்க முடியுமா? ஆனா நீ மறந்துட்ட. இங்க பாரு ஆல்கா, தயவு செஞ்சு பேரட்க்கு கால் பண்ணி பேசு. நான் இங்க வந்ததும் கிடையாது, உன்னோட அப்பாவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது, நீ அவனுக்கு கூப்பிட்டு நீயே கேளு, தயவு செஞ்சு கேளு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனாலே ஆல்கா என்ன பண்றான்னா தான் அங்கிளுக்கு வந்து கால் பண்றா. அந்த காலை வந்து அவன் அட்டென்ட் பண்ண உடனே இங்க பாரு பேரட், ஆல்கா நினைக்கிறா நான் தான் அவரோட அப்பாவை கொலை பண்ணேன்னு, அந்த மாதிரி நீ தான் சொல்லி வச்சிருக்கியாமே, இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பேரட்டுமே ஆமான்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இல்ல நான் பண்ணல, இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நீ அதை மறந்துட்ட அப்படின்னு பேரட் சொல்றான்.
சொல்றான். சோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவன் காலை கட் பண்ணிடுறானா. இங்க பாரு ஆல்கா, சத்தியமா நான் அதை பண்ணல. நான் என் வாழ்நாள்ல கொலையே பண்ணது கிடையாது. இங்க பாரு, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா ஒரே வழிதான், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லும்போது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஒருவேளை நான் இந்த இடத்த விட்டு திரும்ப வெளியில போலேனா நீ யாருக்கிட்டயா சொல்லிருக்கியா நீ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அப்படின்னு அவர் கேள்வி கேப்பா பாருங்க. நம்மளோட ஐசக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திக்கி திணறி நிக்கிறான். சோ உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த டோரை வேகமா லாக் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த சங்கிலியை வந்து எப்படியாவது உடைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஆல்கா ரூம்ல அந்த லீஷோட சாவி வந்து இருக்கிறத அவர் கவனிச்சிருப்பாரு. சோ இப்ப வேற வழியே இல்ல, அதை வந்து எடுத்துதான் ஆகணும். அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட ரூமுக்கு போகலான்னு பாக்குறாரு. இப்ப இவர் வந்து அந்த ரூமுக்கு பேக் சைடு மூலமா கையை விட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றத ஆல்கா வந்து ஜன்னல் மூலமா கண்டுபிடிச்சிருவா. கையை மெதுவா உள்ள விட்டு அந்த சாவியை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா பக்கத்துல ஆல்கா இருக்கா. அவ என்ன பண்றான்னா, அவரோட கையை பிடிச்சு ஐசக்கோட விரலை வந்து உடைச்சு விட்டாரா. அவரால் வலியை தாங்கவே முடியல. வேக வேகமா அங்கிருந்து ஓடி போறாரு. அவரோட விரலை பார்த்தாலே தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குதுங்கிறத. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த டேபிள்ல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதுல ஆல்காவோட அம்மா காணாம போயிட்டாங்கன்னு நியூஸ்ல வந்திருக்கும். அந்த போட்டோ நல்லா பாருங்களேன். அந்த அம்மாவோட கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அந்த செயின்ல ஒரு சாவியுமே இருக்கு. இது என்ன சாவின்னு தெரியுதா? இந்த லீஷ்கான சாவி தான் அவங்க கழுத்துல இருக்கு. சோ இப்ப அவருக்கு வேற வழியே இல்ல, அந்த அம்மாவோட போனத்துல இருந்து அந்த சாவியை எடுத்துதான் ஆகணும். அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிம்னிக்குள்ள கையை விட்டு அந்த அம்மாவோட கழுத்துல இருந்து அந்த சாவியை வந்து எடுக்கிறாரு. அந்த சாவி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த லீஷை அன்லாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு கரண்ட் வேற கட் ஆயிரும். இந்த சமயத்துல தான் ஒரு பொம்பளை பயங்கரமா அழுகிற மாதிரியான சத்தம் அங்க கேக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் அவர் என்ன பண்றாருன்னா, வேக வேகமா வெளியில ஓடுறாரு. வெளியில ஓடி அந்த ஐலாண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட வந்துருவாரு. வந்து பார்த்தா அங்க எங்கேயுமே படகு இருக்காது. இவருக்கோ படகு இருந்தாதான் இங்க இருந்து தப்பிக்கவே முடியும். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா எந்த ஒரு படகுமே இல்ல. சோ வேற வழி இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கு வந்து லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்க கரண்ட் சுத்தமாவே இல்ல. சரி இந்த ஓல்கா எங்க இருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வீட்டோட கதவுக்கு முன்னாடி அவ ஒரு மாதிரி பழைய ஸ்டேட்டுக்கே மாறி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்மால என்ன பண்றாருன்னா, அந்த வில்லம்ப வந்து எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கழட்டி போட்டாரு இல்லையா அந்த லீஷ், அதை எடுத்துட்டு நம்ம ஆல்காக்கு வந்து மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா வேக வேகமா ஆல்காவோட ரூம்குள்ள போய் அந்த டெலிபோன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அந்த லேண்ட்லைனை அவ கட் பண்ணி விட்டுருக்கா. இவருக்கா இப்ப இங்க இருந்து தப்பிக்க வேற வழியே இல்ல. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட ஜாக்கெட் இருக்கிறத அங்க பாக்குறாரு. சோ இப்ப இந்த சமயத்துல தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து நமக்கு காட்டுறாங்க. இப்ப எப்படி நம்ம ஹீரோ கிட்ட இந்த பேரட் வந்து பேபி சிட்டிங் பண்றியா அப்படின்னு கேட்டு வந்திருப்பானோ, அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அண்ணன் கிட்ட பேரட்டோட பிரதரை கொலை பண்றதுக்காக உதவி கேட்டிருப்பான். அதுவும் எப்படின்னா, இவரை வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க அண்ணனை உள்ள தள்ளி விட்டு பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். சோ அதிக காசு கொடுக்கறானேன்னு நினைச்சு அவருமே இதுக்கு சம்மதிக்கிறாரு. இந்த விஷயம் என்னதான் நம்ம ஹீரோக்கு வந்து அரசல் புரசலா தெரிஞ்சிருந்தாலுமே அவர் அவங்க அண்ணனோட இழப்பை நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுறாரு. இப்ப இந்த சமயத்துல தான் இந்த ஆல்கா இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து நினைவு திரும்பிடும். அவ வந்து நம்ம ஹீரோக்கு தெரியாம அந்த வில்லம்ப எடுக்க ட்ரை பண்றா. ஏன் கிட்டத்தட்ட அதை அவ எடுக்கவும் செஞ்சிருவா. நம்ம ஹீரோ வந்து பாத்ரூமை விட்டு வெளியில ரூமுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரூமோட வாசல்ல அவ வில்லம்ப வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. அவ என்ன பண்றானா, அந்த அம்ப நேரா நம்ம ஹீரோட கால்லே சொருவரா. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்ப அந்த பாத்ரூம்குள்ள போய் அந்த கதை வந்து சாத்திக்கிறாரு. ஆல்கா வந்து அந்த லீஷ போட்டிருக்கனால அந்த ரூமை தாண்டி அவ உள்ள வந்து போக முடியாது. சோ இந்த சமயத்துல தான் விட்டு போன அந்த பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணா பேரட் சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்கு வந்து வந்துருவான். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் உள்ள வந்து என்ன நினைச்சாருன்னே தெரியல. அங்க இருக்கிற ஒரு பிளாக் சார்ட்ல இந்த மாதிரி பேரட் உங்களை கொலை பண்ண நினைக்கிறான் அப்படின்னு அவர் எழுதி வச்சிடறாரு. அப்படி எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல உள்ள யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவரும் என்ன பண்றாருன்னா, மெதுவா உள்ள போறாரு. பார்த்தா அந்த சத்தம் பேஸ்மெண்ட்குள்ள இருந்து வர்ற மாதிரி இவருக்கு கேக்குது. இவர் போய் பேஸ்மெண்ட் திறக்கிறாரு. பார்த்தா அந்த கதவு பூட்டி இருக்கு. இத வந்து யாரு பூட்டி இருப்பா அப்படின்னு நினைச்சு அதை திறந்துட்டு மெதுவா உள்ள இறங்குறாரு. அப்படி உள்ள இறங்கி போய் பார்க்கும்போது தான் தெரியுது, பேரட்டோட அண்ணன் அந்த வில்லம்ப வச்சு தான் மேல பயன்படுத்தி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. அதை பார்த்து பயந்ததுக்கு அப்புறமா வேக வேகமா அந்த இடத்த விட்டு அவர் தப்பிச்சு போயிடுறாரு. சோ இப்ப இந்த விஷயம் வந்து நம்ம பேரட்க்கு தெரிய வருது. இவன் சொல்லிதான் நம்ம ஹீரோவோட அண்ணன் அங்க போய் அதை பண்ணலான்னு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவருக்கு முன்னாடியே யாரோ அவங்க அண்ணனை பேஸ்மெண்ட்ல வச்சு லாக் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பேரட் ஹீரோவோட அண்ணனை போய் பார்த்து, இந்த காசை நான் உனக்கு தரேன், ஆனா அதுக்கு பதிலா நீ இந்த இடத்த விட்டே போயாகணும். ஏன்னா நீ இந்த பிளாக் சார்ட்ல எழுதுறத மட்டும் யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? போலீஸ்க்கு மட்டும்
அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா நான் தான் உள்ள போயிருப்பேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை. மரியாதையா அந்த காசை வாங்கிட்டு இங்க கிளம்பிடு. அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் காசை கொடுத்துட்டு அங்கிருந்து போகவும் செஞ்சிருவான். அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோட அண்ணன் மன உளைச்சல்னால பயங்கரமா சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி இருந்து பால்கனில இருந்து குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா அந்த பேரட். அவன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோட அண்ணனை பால்கனில இருந்தே தள்ளி விட்டு அந்த இடத்துல சாகடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு வேற கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கா. அவர் பாத்ரூம்லயே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னதாண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம்லயே ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா தானா ஓபன் ஆகுது. சோ இவருக்கு அது எப்படி ஓபன் ஆச்சு நல்லா தெரியல. இவர் என்ன பண்றாருன்னா அது வழியா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அது வழியா போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவரால நடந்து போக முடியாது. குனிஞ்சு நினைச்சுதான் அது வழியா போயாக முடியும். அந்த மாதிரி இவர் போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அங்க என்னமோ இருந்திருக்கு. ஆனா அது என்னன்னு அவரால் யூகிக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த வழியாவே போகும்போது அங்கிருந்து கீழே போறதுக்கு ஒரு சின்ன ஏணியுமே இருக்கும். அது வழியா அவர் கீழே இறங்கி போறாரு. ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஆல்காவோட அம்மாவோட பணம் அங்க இருக்கு. ஆக்சுவலி இது வந்து சிம்னிக்கு போற ஒரு வே. இவருக்கா அந்த பணத்தை பார்த்து லைட்டா பயப்படவும் செய்யறாரு. அதே சமயம் இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சிம்னியை ஒரு கபோர்டை வச்சுதான் சீல் பண்ணிருப்பாங்க. அந்த கபோர்டுக்கு வெளியிலயோ ஒரு சின்ன கத்தி மாதிரி அதுல சொருகி இருக்கும். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் மெதுவா அதை அறுத்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஏதோ லைட்டா சந்தேகமா இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த டார்ச் லைட்டை எடுத்து அடிக்கும் போது அந்த பணம் லைட்டா நகர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா பயந்து போய் அவரு வந்து ஒரு குல்லா மாதிரி போட்டிருப்பாரு. அதை எடுத்து அந்த பணத்தோட மூஞ்சியவே கவர் பண்ணிடுறாரு. அதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த கபோர்டை வந்து அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் அவருக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஆனா இந்த தாட்டி டார்ச் அடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த குல்லால ஒரு ஓட்டை போட்டு அது வழியா அந்த பணம் பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரும். சோ இனிமேலும் இங்க இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா அதை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே ஒரு பொம்மை அது வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஆல்கா வேற அந்த இடத்துக்கு வந்துருவா கையில வில்லம் போட. இவன் என்ன பண்றான்னா அவகிட்ட வந்து வில்ல இருக்கும். பட் அம்பு வந்து தீர்ந்திருக்கும் இல்லையா. அவங்க அம்மாவோட பிணத்துல 2 அம்பு இருக்கிறத அவ கவனிச்சிருப்பா. அதனால அந்த ஓட்ட வழியா கைவிட்டு அவங்க அம்மாவோட பணத்துல இருந்து அந்த அம்பை வந்து வெளியில எடுக்கிறா. அதை எடுத்து அவ ரீலோட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மோ பேரட் அந்த இடத்துக்கு வந்து வந்துருவான். அவன் வந்து இங்க என்ன நடக்குது, அந்த ஐசக் எங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியல, அவன் தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிற அப்படின்னு அவன் சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவன் செம்ம காண்டாகிறான். நீ என்ன முட்டாளா, அவனை தப்பிக்க விடுறதுக்காகவா நான் உன்னை இங்க விட்டுட்டு போனேன், உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பார்க்க முடியாதுல அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருவான். அப்படி அவன் வந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த சிம்னி வழியா ஒரு சின்ன வெளிச்சம் வர்றது வந்து அவனுக்கு தெரியுது. உடனே அவன் வந்து டார்ச் லைட் எடுத்து அது வழியா அடிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது உள்ள நம்ம ஐசக் இருக்கிறான். நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள பின்னாடி இருந்த ஆல்கா வெள்ளம்ப வச்சு இந்த பேரட்டை வந்து அட்டாக் பண்றான். அந்த அம்பு நேரா அவனோட முதுகிலே பாஞ்சிரும். அவன் என்ன பண்றான்னா மெதுவா அங்கிருந்து மேல போய் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற வழிய லாக் பண்ணிடுறான். இப்ப இந்த பேரட்க்கு இங்கிருந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அவனுக்கும் இங்கிருந்து தப்பிச்சாகணும். அதனால ஐசக்க வந்து லாபகமா பயன்படுத்த அவன் ட்ரை பண்றான். இங்க பாரு ஐசக், நீ உள்ளதா இருக்கேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு வெளியில வா, நாம அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அவளை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உள்ள இருந்து நம்ம ஐசக் என்ன பண்றாப்லன்னா அந்த பிளேடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்போர்டை அறுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த சமயத்துல தான் நம்ம ஐசக்க காட்டுறாங்க. நம்ம ஐசக் வந்து சிம்னில இல்ல. அவர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை பயன்படுத்தி இங்க பாரு பேரட், நான் ஐசக் பேசுறேன், நான் வந்து வெளியில வந்துட்டேன், நான் உனக்காக ஒருத்தங்களை விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்க உன்னை பாத்துப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது இந்த பக்கம் அந்த பிளேட வச்சு அந்த கபோர்டை முழுசா யாரோ கட் பண்ணி எறியறாங்க. இதை பார்த்த உடனே அவன் லைட்டா பயந்துடுறான். மெதுவா அந்த சிம்னிக்கு பின்னாடி போகும்போது அப்படியே அந்த கபோர்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஆல்காவோட அம்மா. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அவனை வந்து சாகடிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஆல்கா வீட்டோட பேக் யார்ட்ல வந்து பார்க்கும்போது அவளுக்கு நேரா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நாய்க்குட்டியை வந்து கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கவரை வந்து அறுத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவளை பாக்குறதோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஐசக்கு என்னாச்சு, அவன் அங்கிருந்து தப்பிச்சானா இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு புரியாத புதிர் மாதிரியே வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ எப்படி இருந்தது? இந்த மாதிரியான படங்களை நான் உங்களுக்கு அடிக்கடி போட முயற்சி பண்றேன். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.